ஹலோ ஆர்டிசன்ஸ், இன்னைக்கு நம்ம டெம்பிள் மங்கேஸ் சேனலோட விஜய் வரதராஜன் அண்ணாவை தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ அவரோட இமேஜை நான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலேருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் ஜஸ்ட் நார்மலாக நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கெட்ச் பென் வாங்கியிருப்போம் 10 ரூபாய்க்கு. அதில் யூஸ் பண்ணுற பிளாக் ஸ்கெட்சை வச்சு நான் டேரெக்டாக வந்து எப்படி வந்து விஜய் வரதராஜன் அண்ணாவை வந்து கேரிகேச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 2/3 ஆஃப் த ஃபேஸில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை நான் வரையலான்னு இருக்கேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வரைய போகிறேன். A3 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவும் யூஸ் பண்ணுற சிசல் மார்க்கர் இல்லாமல் இந்த வாட்டி நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபைன் டிப் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹார்டான லைன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஃபைன் டிப்பை வச்சு நம்ம ஓவரால் கேரிகேச்சரை இப்போ பண்ண போகிறோம். வாங்க வரையலாம். ஸோ எப்பவும் சிசல் மார்க்கர்லேயே வரைஞ்சிட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப தின்னான பெனில் வரைகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்லா ஸ்மைல் பண்ண ஃபோட்டோவாக இல்லாமல் லைட்டாக கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது அண்ணாவோட ஃபேஸு. ஸோ அதை வச்சு நான் இந்த வாட்டி கேரிகேச்சர் பண்ணுறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹெட்டை வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோர்ஹெட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயராக, அதை நான் ரொம்ப சின்னதாக்கி இப்படி போட போகிறேன். ஸோ அதிலேருந்து வர இந்த இடம், இந்த சீக் போர்ஷன், அதுக்கப்புறம் உள்ள இந்த தாடி எல்லாமே இதிலேருந்து கொஞ்சம் எக்ஸக்ரேட் ஆகி வர மாதிரி பார்த்தீங்களா, இப்படி கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் வந்து இந்த இடம் சின்னதாகி அப்புறம் கீழே வர போர்ஷன் வந்து இப்படி பெருசாக வந்து இப்படி வர மாதிரி நான் வந்து ஓவராலாக இந்த ஃபேஸை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அசம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பெக்ஸ் வரைகிறேன் பாருங்கள். ஸ்பெக்ஸ் வந்து இந்த மீடியன் போர்ஷனில் நம்ம வரையணும். ஸோ இந்த மீடியன் போர்ஷனில் இங்கே நான் வந்து சென்டர் போர்ஷனை போட்டுட்டு கண்ணாடி. ஸோ இதையுமே நல்லா நம்ம எக்ஸக்ரேட் பண்ணி போடுறோம். ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்குமே வந்து இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ எனக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த ஸ்கெட்ச் பெனில் வரைகிறது. சரி, அந்த லைனை நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு வரைகிறதுக்கு. எப்போவும் அவசரமாகவே பண்ணி இப்போ பொறுமையாக பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது எனக்கு சொல்லப்போனால். ஸோ ஐப்ரோஸ் இதில் பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து எலிவேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ தட் வந்து அந்த ஐப்ரோஸ் வந்து நல்லா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து அந்த ஸ்பெக்ஸை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி எலிவேட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஸ்பெக்ஸையும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நோஸ் பாருங்கள். நோஸோட ஓவரால் போர்ஷன் இந்த சைடில் இருக்கிற 2 போர்ஷனை நான் எக்ஸக்ரேட் பண்ணி இந்த சைடு இருக்கிற மூக்கு, இந்த போர்ஷன், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற போர்ஷன். ஸோ மூக்கை வரைஞ்சாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸக்ரேட் பண்ணுறதுனால இதில் அதே மாதிரி இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். பட் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஸோ இப்போ கண்ணு வரைகிறேன். ஸோ கண்ணு பாருங்கள், இந்த சைடு போட்ட மாதிரி இந்த சைடும் போட்டுக்கிறேன். கண்ணில் சுருங்கி தான் இருக்குது. ஐபால்ஸு இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஓகே, கண்ணை போட்டாச்சு. கண்ணு கீழே இருக்கிற இது. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ அது முக்கியமான போர்ஷன்னா அந்த பியர்டு இருக்குது பாருங்கள். ஸோ பியர்ட் அண்ட் முஸ்டாச்சை வந்து இதில் இருக்கிற மாதிரியே தான் வரைய போகிறோம். ஆனால் கொஞ்சம் வந்து எலிவேட் பண்ணி வரைய போகிறோம். ஸோ இதில் இருக்கிற அதே எக்ஸ்ப்ரெஷனை நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம்
அதில் இருக்கிற அந்த அங்கே இருக்கிற அதே ப்ரொப்போர்ஷனில் நம்ம வரைகிறதில்ல. அட் த சேம் டைம் அதே இருக்கிற இடத்துலையும் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன் வர்றதும். ஸோ இந்த இப்போ பார்க்கும்போது நான் இங்கே போட்டதை விட தாடியை கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி என்னோடய சிசல் மார்க்கர் எனக்கு சீக்கிரமாகவே தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்படி வரைஞ்சி முடித்தேன்னா அது ஒரு நாள் ஆகிடும் போல். ஸோ இயரை வந்து நல்லா எக்ஸக்ரேட் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். எக்ஸக்ரேட்டே பண்ணலைன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கே வந்து அவங்கள மாதிரி இல்லை அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். ஸோ இந்த சைடு காது தெரியல நமக்கு, அதனால் அதை போட வேணாம். ஸோ இந்த கண்ணாடிக்கு கீழே உள்ள அந்த லைன், இந்த சைடு உள்ள லைன், இந்த சைடு உள்ள லைன் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து தாடியை வந்து வரையலாம். சாரி, மீசையை வந்து இதில் இருக்கிற லைன் மாதிரி நம்ம போடலாம். ஸோ நம்ம சிரிக்கிற மாதிரி போட்டாலாம் அவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மாறாது. அவங்களோட ஃபீச்சர்ஸை மட்டும் கரெக்டாக நம்ம போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஷேடிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பல்லு பாருங்கள். ஸோ லிப்ஸ் போட்டாச்சு. இப்போ கீழே உள்ள தாடி, அதுக்கப்புறம் இந்த தாடி போடணும். ஸோ இதுக்கு முன்னாடியே அண்ணாவை நான் வந்து கேரிகேச்சராக பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருந்தேன். அதுவும் அண்ணா வந்து ரீஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வாட்டி நான் வந்து இந்த மாதிரி ஃபைன் டிப் இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே நம்மளால் டீட்டெயிலிங்காக இந்த கேரிகேச்சரை கொடுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிசலில் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக நம்மளால் பண்ண முடியாது. இப்போ கூட இந்த ஹேர் வரைகிறதெல்லாம் பாருங்களேன், பென்சில் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ஹேர்லாம் எந்த சைடு எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷன்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் அப்படியே ஸ்க்ரிபிள் பண்ணிடலாம் உள்ளே இருக்கிற போர்ஷன்ஸுக்கெல்லாம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்க்ரிபிள் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சே காலி ஆகிடும் போல். கீச் 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 கீச்னு வேறு சவுண்டு வருது இதை பண்ணால். ஓகே, இதையே பண்ணாமல் கொஞ்சம் தலைக்கு போயிட்டு வரோம். தலைமுடி. ஸோ இதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லைட் அண்ட் ஷேடோவை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக வீடியோக்காக கொஞ்சம் வேகமாகவும் வரைகிறேன். பொறுமையாக நான் எப்போ வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த முடி போட்டாச்சு. ஸோ ஸ்பெக்ஸுக்கும் கலர் கொடுத்தோம்னா இந்த பிளாக் ஸ்பேஸ் அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இது அப்படியே லாஸ்ட் டைம் பண்ண வீடியோ மாதிரி நம்ம மொத்தமாக ஸ்க்ரிபிள் பண்ணாமல் ஷேடிங் கொடுக்காமல் ஹேட்சிங்கில் அழகாக இதை அப்படியே விட்டுறலாம் அவுட்லைனாக. ஏன்னா அப்போ தான் இதை அப்படியே ஃப்ரேம் ஒர்க்காக யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஜிட்டலாக இதை கலர் பண்ண முடியும்.
ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி லைனாக இருந்தது. திரும்பி நம்ம அதை போடும்போது கொஞ்சம் அவரோட தாடி மாதிரி அவரோட அந்த மீசை மாதிரியே வருது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான். ஸோ இங்கே இருக்கிற அந்த பேட்சையும் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே அந்த தாடி முடி எது வரைஞ்சாலுமே அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த நேச்சர் ஆஃப் ஹேர் இருக்கோ, அது என்ன டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதே டைரக்ஷனே நம்ம போட்டால் தான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை அப்படியே நம்மளால் கொண்டு வர முடியும். நீ எங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கலாம். நேற்று கூட ஒரு ரீல் போட்டு அது மாதிரியே இருக்கான்னு கேட்டால் 63% அவங்கள மாதிரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை என் கண்ணுக்கு மட்டும் அது அவங்கள மாதிரி தெரியலாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இது விஜய் வரதராஜன் மாதிரி இருக்கான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இங்கே இந்த சைடு அதே மாதிரியே நம்ம இந்த மீசையை போட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும் இப்படியே போட்டிருந்தோன்னு வைங்களேன், இன்னுமே அதே மாதிரியே இருந்திருக்கும். நான் லைட்டாக சிரிக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எலிவேட் பண்ணி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே சிரித்தா தான் ஒன்று கேரிகேச்சரை பார்த்து சிரிக்கணும், இல்லை கேரிகேச்சர் சிரிக்கணும். அதான் அதோட பர்பஸே. ரெண்டுமே நடக்கலலாம் இருக்குது வரைஞ்சிக்கிட்டு. கைஸ் இப்போ ஓவராலாக நம்ம விஜய் வரதராஜ் அண்ணாவோட கேரிகேச்சரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது அவரை மாதிரியே இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் யாரை வரையணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எதுக்கு அதிகமான லைக்ஸ் கிடைக்குதோ ஸோ அதை நான் கண்டிப்பாக இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு எப்படி என்ன மீடியமில் நீங்கள் பண்ணணும்னு கூட சொல்லலாம். லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நம்ம டிஃப்ரெண்ட் மீடியமில் வேறு டூல்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளால் கேரிகேச்சர் பண்ணலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி இது பண்ணதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ இதான் விஜய் வரதராஜன் அண்ணாவோட கேரிகேச்சர். ஸோ இதை இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபைன் டிப் நார்மலாக ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸில் கிடைக்கிற பிளாக் ஸ்கெட்ச் மூலமாக நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு கேரிகேச்சர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.